ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள். இந்த யோபுடைய நாட்கள் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் அவன் உபத்திரவப்பட்டதற்கு பின்பு 440 வருஷம் வாழ்ந்து குமாரரையும் பேரன்களையும் பேத்திகளையும் 4 தலைமுறை பார்த்துதான் அவன் பூரண வயதுள்ளவனாய் நல்ல வயதுள்ளவனாய் மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த யோபு எத்தனை ஆண்டு உயிரோடு இருந்தான் என்பது நமக்கு முக்கியமல்ல. ஆனால் அவனுக்கு ஒரு கண்கள் இருந்தது. அந்த கண்கள் தரிசன கண்கள். இன்றைக்கி நமக்கு ஒரு கண்கள் இருக்கிறது. இந்த கண்கள் தரிசனம் கிடைக்கிறதா? யோபுவுக்கு ஆண்டவர் ஒரு தரிசன கண்களை தந்திருந்தார். He had seen so many things that Lord shown to him. ஆண்டவர் அவனுக்கு காண்பித்த நிறைய காரியங்களை அவன் பார்க்கிறான். அதில் ஒன்றுதான் அவன் இயேசு கிறிஸ்துவை மீட்பராக பார்க்கிறான். அவர் கடைசி நாட்களில் பூமியில் வந்து நியாயம் செய்ய போகிறார் என்பதையும் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கண்கள் தரிசன கண்களாய் இருக்க வேண்டும். நமக்கு நிறைய காரியங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒன்று தரிசன கண்கள், இன்னொன்று கழுகின் கண்கள், இன்னொரு புறாவின் கண்கள். இப்படி கண்களை பற்றி நாம் பேசினால் ஒரு பெரிய லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஒரு பெரிய காரியத்தை நாம் சொல்லிக்கொண்டே வரலாம். அதெல்லாம் இன்றைக்கு செய்தி. இன்றைக்கு செய்தியினுடைய சாராம்சம் ஒன்று தான், நீங்கள் தரிசனம் பெற்றவர்களாய் மாற வேண்டும். உங்கள் கண்கள் யோபுவை போல தரிசனம் பார்க்கிறதாய் மாறணும். எந்த தரிசனத்தை? பரலோக தரிசனத்தை. மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்கிற தரிசனத்தை. அவர் கடைசி நாட்களில் பூமியில் வந்து நின்று அவர் நியாயம் விசாரிப்பார் என்கிறதை. இந்த யோபு இயேசுவை கண்டதில்லை. யோபுடைய குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறை குறித்து யோபுக்கு ஒன்றும் அறிவில்லை. ஆனால் இந்த யோபு இயேசு கிறிஸ்துவை அவர் சொல்லுகிறார், என் மீட்பர், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாட்களில் பூமியின் மேல் நிற்பதை நான் காண்பேன். How great faith he had about the Christ. He had about the Christ in this earth. மீட்பரை குறித்து, அந்த இரட்சகரை குறித்து அவனுக்கு ஒரு நினைவு, அவனுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் நிறைய காரியங்களில் ஜெபிக்கிறோம். நிறைய காரியங்களை நாம் பாடுகிறோம், பேசுகிறோம், வாசிக்கிறோம், வசனங்களை தியானிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் குறைவு என்ன தெரியுமா? நாம் அந்த தரிசனம் பெறாமல் இருக்கிறோம். We believe that preaching some gospels are true. No, beloved, my beloved in Christ. Some of the preachers are preaching so many disturbed words in this world. But Job speaks about the Savior who was alive. He stand on the earth in the last days. I will see it. அவன் சொல்லுகிறான், நான் கடைசி நாட்களில் உயிர் தேடும் போது அதை காண்பேன். ஆனால் அதற்கு முன்பே அவன் தரிசன கண்களால் பார்க்கிறான் ஒரு மீட்பர் இருக்கிறதையும் அவர் உயிரோடு கூட எழுந்து பூமியின் மேல் நிற்பதையும். இன்றைக்கு அந்த தரிசனம் நமக்கு வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அவரைத்தான் நாம் தரிசிக்கப் போகிறோம். அவரைத்தான் நாம் தரிசிக்க வேண்டும். Have a faith on God's word and ask the Holy Spirit to help you, to reveal you, to open your eyes and see the vision
that God had for us, and for you and your family, for you and your church. Don't think that God rejected you. No, beloved in Christ. God had chosen you. He had a plan. He had a vision. He had everything for you in His sanctuary. So, my beloved in Christ, பிரியமானவர்களே, யோபு சொல்லுவதைப் போல தரிசன கண்கள் எனக்கு உண்டாகட்டும், தரிசன பார்வை எனக்கு உண்டாகட்டும். அப்பொழுது ஆண்டவர் அடுத்தடுத்த லெவலுக்கு, அடுத்தடுத்த காரியத்திற்கு நம்மை அழைத்து செல்லுவா. ஜெபிப்போமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அதிகாலை வேளையில் வருகிறோம். உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆமாண்டவரே, எங்களுக்கு ஒரு தரிசன கண்கள் வேண்டும். எங்களுடைய கண்கள் உம்மை காணணும். நீர் வைத்து இருக்கிற காரியத்தை பார்க்கணும். அந்த திட்டத்தை அறிந்து கொண்டு செயல்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. கிருபை ஒவ்வொருவரையும் சொந்தங்களிடம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.